ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சூப்பராக ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு. டெய்லி என்ன குழம்பு பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த காய் பண்ணலாமா, அந்த காய் பண்ணலாமா. சம்டைம்ஸ் காய்கறியே நமக்கு போர் அடிச்சிடும். ஸோ நல்லா ஒரு காரசாரமாக சாப்பிடலாம் அப்படின்னு தோன்றப்ப இந்த கறிவேப்பிலை குழம்பு, மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும், ஸ்பெஷலி இந்த ரெய்னி டேஸில். ஸோ அதனால் இன்றைக்கி என்கிட்ட நிறைய பூண்டு இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி பூண்டை வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூண்டு குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வாங்க பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், ஒரு 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கப் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இருக்கிறதுலே இதுதாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ பூண்டு எந்த அளவு எடுத்துருக்கிறோமோ அதே அளவு சின்ன வெங்காயம் அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். இதோட ஒரு கொத்து கறிவேப்பிலை அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சீரகத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாறட்டும். சூடாறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே இதோட பூண்டை சேர்த்துக்கிறேன். அதோடவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த சின்ன பூண்டு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எனக்கு இந்த பெரிய பூண்டு தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சின்ன பூண்டு கிடச்சிச்சின்னா அது சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இதையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடவே கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சலையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இந்த குழம்பு வந்து திக்காயிரும், ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிக்கிறப்போ நல்லா திக்காயிரும் நம்மளுக்கு. இப்போ ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். கடலைப்பருப்பு பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால சும்மா அப்பப்போ பார்த்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இனி தட்டு போட்டு மூட வேண்டாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான இந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய், இப்போது நம்மளுடைய பூண்டு குழம்பு சூடான சாப்பாட்டில் நெய்யை சேர்த்துட்டு 1 மினிட் அப்பளம், கார்லிக் பாருங்க நல்லா குக் ஆகிருக்கு. பூண்டையும் சேர்த்து சான்ஸே இல்லை, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, எதுவுமே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்பளத்தை வச்சு சாப்பிடணும். சாப்பாட்டில் நம்மளை அடிச்சுக்க முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, இல்லை வந்து ரீசெண்டாக குழந்தை பிறந்து அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பூண்டு குழம்பு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து நீங்கள் வந்து இதில் புளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து புளி நல்லது கிடையாது. ஃபீவராக இருக்கிறவங்களுக்கா இல்லை வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கா புளி நல்லது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.